பையன ஸ்கூல்ல விட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் செய்ய சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூரியன் அப்படியே உச்சியில இருக்கு. காலையில 8:30 தாங்க ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டேன். 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. காலேஜ் டேஸ்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து லெமன் ஜூஸ் குடிக்காத நாளே இல்ல. இப்போ எவ்வளோன்னு தெரியல. அந்த டைம்ல அது ஜஸ்ட் ₹5 தான். லெமன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச் நெறைய லைனா வித்துட்டு இருப்பாங்க. நேத்து சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு சாம்பார் இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட்க்கு சாம்பார் வேண்டாமா. அவர் சிக்கன் கூட கர்ட் ரைஸ் ஆர் லெமன் ரைஸ் வேணும்னு கேட்குறாரு. சாம்பாரும் சிக்கன் கிரேவி செய்றியான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. நல்லா இருந்தா அத சூடு பண்ணி சாப்பிடுறதுல தப்பே இல்ல. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஒரு தடவ செஞ்சாங்கன்னா, இன்னொரு தடவ அத சாப்பிட மாட்டாங்க. குப்பையில போடுவாங்களே தவிர, மத்தவங்களுக்கும் குடுக்க மாட்டாங்க. அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதுவே பிரியாணி குடுத்தீங்கன்னா, 2 நாள் இல்ல நீங்க 3 நாள் வச்சு குடுத்தா கூட சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியும் அப்படிதான். இன்ஃபாக்ட் என் ஹஸ்பண்டே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாரு. யுகே வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க 1 வருஷம் அவர் தனியா இருந்தாரு. அப்போ அவரே சமைச்சு ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலா ஒரு மனுஷன் அவனே எல்லாம் தனியா செய்யும்போது தான் அவனுக்கு அதோட அருமை தெரியும். சோ எல்லாரும் அப்படிதான். மத்தவங்க மேல டிபெண்ட் ஆகாம நம்ம வாழ்க்கைய நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா, அதோட அருமை நம்மளுக்கு தெரியும். சோ இது மாரி உங்க ஃபேமிலில யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதுவரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.